ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி தமிழா சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மிளகுடைய மருத்துவ குணங்கள், அதனுடைய சுவாரஸ்யமான ரகசியமான தகவல் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்கிற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மிளகை பற்றின ஒரு கதையை பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் மிளகை பற்றி உலாவுகிற ஒரு கதை தான் இது. பாண்டை நாட்டு வியாபாரிக நம்ம நாட்டு மிளகு கொடிகளை அறுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு காவல்காரங்க திருவனந்தபுரத்து மன்னரிடம் போய் முறையிடுறாங்க. அவங்க மிளகு கொடியை கொண்டுட்டு போகலாம், ஆனால் இங்கே இருக்கும் மேகப்பொதிகளில் கொண்டுட்டு போக முடியாது அப்படின்னு பதிலளிக்கிறாரு மன்னர். மேகங்கள் சூழ்ந்திருந்தால் மட்டுமே மிளகு கொடி பூக்குமா காய்க்குமா? அந்த காலத்தில் பகைவர்களுக்கு மெல்ல மெல்ல கொள்ளும் நஞ்ச உணவுடன் கலந்து கொடுத்து விடுவாங்க. இதை சாப்பிட்டவங்க சில மாதம் கழிச்சு இறந்து போயிடுவாங்க. அதை பாசான நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நஞ்ச முறிக்கும் மருத்துவ குணம் மிளகுக்கு மட்டும்தான் இருக்குங்க. அதனால தான் 10 மிளகு இருந்தா பகைவனும் வீட்டில் உணவருந்தலாம் அப்படின்ற பழமொழி. மிளகின் இன்னொரு பெயர் கறி. மிளகா வருவதற்கு முன்னாடி நம்ம சமையல் அறையில் காரத்துக்கு கை கொடுத்தது மிளகாதான். அதனால தான் காரம் சேர்த்து சமைச்ச காய்கறி சமையலுக்கெல்லாம் கறி அப்படின்னு பெயர் சூட்டினாங்க நம்ம முன்னோர்கள். சீசர் ரோமாபுரியை ஆண்டு கொண்டிருந்த போது தங்கம் கொடுத்து மிளகை வாங்கியிருக்காங்க. ஒரு முறை கஜானாவில் இருந்த தங்கம் எல்லாம் தீர்ந்து போச்சு. மிளகு கப்பலில் இருந்து இறக்க வேண்டாம் அப்படின்னு சீசர் சொன்னதாக வரலாறு சொல்லுதுங்க. மிளகை காயாக பறித்து பதப்படுத்தினா அது கருப்பு மிளகுங்க. மிளகை பழுக்க வச்சு அதை ஊற வச்சு தோல் நீக்கி சுண்ணாம்பு நீரில் சுத்திகரிச்சா வெள்ளை மிளகு நமக்கு கிடைக்கும். அல்சர் இருப்பவங்க வெள்ளை மிளகை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. தலைவலி, ஒத்த தலைவலி, மூக்கடப்பு இருந்தா தினமும் காலை மாலை சாப்பாட்டுக்கு பிறகு 1/2 கிராம் மிளகும் 1 கிராம் வெல்லமும் சாப்பிட்டு வர குணமாகும். மிளகு, உப்பு, வெங்காயம் 3ஐயும் அரைச்சி தலையில தடவ புழுவெட்டு குணமாகும். தலையில மிளகு தைலம் தேய்த்து வர நாள்பட்ட காது கேளா தன்மையும் தலைவலியும் குணமாகும். சுக்கு, மிளகு, திப்பலி ஆகிய திரிகடுகு இல்லாம சித்த மருத்துவம் செய்ய முடியாதுங்க. இதுல சுக்கு வாதம் போக்கும், மிளகு பித்தத்தை சமப்படுத்தும், திப்பிலி கபத்தை சமப்படுத்தும். ஆஸ்துமா மற்றும் மூக்கடைப்புக்கு மிளகை சுட்டு அதனுடைய புகையை உள்ளிழுக்கலாம். வேலிப்பருத்தி சாற்றில் மிளகை ஊற வச்சு காய வச்சு பொடி செஞ்சு அடிக்கடி சளி பிடிக்கும் குழந்தைகளுக்கு மருந்தாக கொடுக்கும் பழக்கம் இன்னும் நம்மளுடைய கிராமங்களில் இருக்குங்க. மிளகு, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய் இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு தூளாக்கி பாக்கெட்டில் விற்கிறாங்க. அப்படிங்கிறதுனால இந்த பொடியெல்லாம் கடையில் வாங்கிறத நாம் தவிர்க்கணும். மிளகு தண்ணீர் எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெறும் வயிற்றுல வெதுவெதுப்பான தண்ணீரில் சிறிது மிளகு தூளை கலந்து குடிக்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தேன் அல்லது பனங்கற்கண்டுடன் மிளகுத்தூளை சேர்த்து சாப்பிடுவாங்க. இருமலை கட்டுப்படுத்த 10 துளசி இலைகளுடன் 5 மிளகு சேர்த்து 200 மில்லிலிட்டர் தண்ணீரில் கொதிக்க வச்சும் குடிக்கலாம். மிளகு தண்ணீருடைய பயனை நாம் இங்கே பார்க்கலாம். வெதுவெதுப்பான தண்ணீருடன் மிளகுத்தூளை சேர்ந்து குடிப்பது செரிமானத்தை சீராக்கி வயிற்று பிரச்சனையை தடுக்குதுங்க. மிளகு தண்ணீர் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி பருவகால நோய் தாக்குதல்களில் இருந்து தற்காத்து கொள்ள உதவுது. உடலில் உள்ள நச்சுக்களை நீக்க மிளகு தண்ணீர் ஒரு சிறந்த வழி. மிளகு தொண்டையில் ஏற்பட்ட வீக்கத்தை குறைச்சி தொண்டை உறுத்தலை நீக்குது. மேலும் சளி, ஜலதோஷம் மற்றும் நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இது நிவாரணம் அளிக்குது. மிளகு தண்ணீர் செல்களின் வளர்ச்சியும் ஊக்குவிச்சு செல்கள் சேதமடைவதை தடுக்குது. வாய் துர்நாற்றத்தை போக்கும் ஒரு வீட்டு வைத்தியமாகவும் மிளகு தண்ணீர் செயல்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும்.